ஹாய். ஸோ குட் மார்னிங் உங்களுக்கெல்லாம் ஈவினிங். ஏன்னா வீடியோ ஈவினிங் தானே வரும், அதனால் ஓகே கிளம்பியாச்சு. நேற்று வேலைக்கு போகல, கோயில் திருவிழானால லீவ் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வேலைக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு சைட்டு வேறு நான் காரைக்குடி பார்க்க போகிறேன். சும்மா சிம்பிளாக ஒரு வாடகை வீடு தான், அதை அடிக்கணும், அதுக்காண்டி தான் போகிறேன். அதோட போயிட்டு சைட்டையும் பார்த்துட்டு இன்றைக்கி வரணும். தலைவலியாக இருக்குது, சம்பளம் வேறு போடல, இன்னும் தான் போவேன்னு தெரியலை. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இன்னைக்கு இந்த டே எப்படி அமைய போகுதுன்னு தெரியலை. அந்த மாதிரி வந்து தட்டி விட்டுறாங்க. சில பேர் இருக்காங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பு எல்லாமே விளாண்டாங்க. அவ்வளோ பேர் போயிட்டு டெஸ்ட் விளாண்டு. காரைக்குடி தான் இப்போ அலாபா கழிச்சிட்டு தான் நிற்கிறேன். வந்து சைட்டை பார்த்தாச்சு. ஸோ பார்த்துட்டு இப்போ வியாழக்கிழமை வேலை ஆரம்பிக்கணும். ஒருத்தனுக்கு லோக்கலில் தான் இருக்கான், அட்ரஸ் சொன்னால் அந்த அது கூட வர மாட்டேங்கிறான். என்னப்பா சொல்கிறேன்னு தெரியல. ஒரு லோக்கல் அட்ரஸே தெரியாமல் இருக்கானா, அவனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். இப்போ இன்னொரு சைட்டுக்கு வேறு போகணும். பக்கத்தில் ஒரு என்னது காம்பவுண்டில் பில்லரு காலம் எழுப்பியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே துருப்பிடிக்காமல் இருக்க அந்த கம்பிக்கெல்லாம் இதை அடிக்கணும், மட்டி அடிச்சிடணும். ஸோ அதுக்கு தான் மெயினாக அவனை வர சொன்னது. இல்லாட்டினா நான் மட்டும் தனியாக பைக்கில் வந்துட்டு நான் போயிருந்திருப்பேன். ஆப்பே ஆச்சு, மணி இப்போயே 11:30 ஆச்சு. வந்தால் எப்போ அடிச்சு நான் எப்போ போகிறது முடியலை. வழியை சொல்கிறதுக்குலாம் அவனுக்கு போதும் போதுன்னு ஆகுது. அதான் வந்துக்கிட்டு இருக்கான் போல. சைட்டுக்கு வந்தாச்சு. மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபோக்கஸ் அங்கே ஆகிட்டோம், அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதுதான் சைட்டு பாருங்கள், நம்மளோட சைட்டு இதுதா. செம்மையாக இருக்கா சைட்டு. நிறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்கும் இந்த வேலை பார்த்து. 8 மாதம் இல்லை 5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இது காம்பவுண்டெல்லாம் இப்போதைக்கு பண்ணலை போல் இருக்குது. அதனால் அது இதாகக்கூடாதுன்னா டேக்ஸ் சைடு ஜெங்கனாமெட்டு அடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அடிச்சு விட்ருக்கு. 10 நாளில் காங்கிரீட் போடுவான்னு நினைக்கிறேன். காலம் எல்லாத்துக்கும் அது வரையும் துறையறாமல் இருக்கணுன்றக்காண்டி அடிக்க சொல்லியிருக்காங்க. இதை எப்போ அடித்து முடிக்க போகிறான் தெரியல. மொத்தம் 17 இருக்குது. 17 எப்போ அடிக்க போகிறான்னு தெரியலை. அடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். இல்லை ஸோ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு இப்போ தான் மணியை பாருங்கள், 2 மணிக்கு தான் வர்றேன். அதுக்கு சில்லியும் இட்லியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டயத்தில் தான் வந்திருக்கேன் இந்த டே எனக்கு ரொம்ப மோசமான டே அமைஞ்சிருச்சு. முடியலை, சரியான ப்ரெஷர். எல்லா இடத்துல காசு வரல, அதனால் இந்த இடத்துல ரொட்டேஷன் பண்ணி தான் அமௌண்ட்டே கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. கேட்டு சும்மா கை மாற்றா கேட்டு ஒரு இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க வேண்டியதாக போச்சு. என்ன பண்ணுறது, இருக்குது நிலமை. ஸோ உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கான கேள்வி, நேற்று உள்ள கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். போன கேள்வி என்னென்னா, லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா மொத்தம் 543 பேர். ஸோ அதுக்கான ஆன்சர் அதுதான். ஸோ தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இமேஜில் டிஃப்ரெண்ட் எத்தனை அப்படின்றது நான் கேட்டிருந்தேன். அதுக்கான அந்த இமேஜை வந்து நான் போடாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் விட்டுருங்க. ஸோ இன்றைக்கான கேள்வி என்னென்னா, இந்த வெயிட் பண்ணுங்க.
சோமநாதர் கோயில் அமைந்துள்ள இடம் எது? ஸோ இன்னைக்கான கேள்வி என்னன்னா, சோமநாதர் கோவில் அமைந்துள்ள இடம், அது எந்த இடம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான டிஃப்ரெண்ட்டாக நான் இப்போ இது பண்ணுறேன், அது என்னன்றதை பார்த்துட்டு மொத்தம் எத்தனை டிஃப்ரெண்ட் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விளாட்ல பார்ப்போம். பாய்.